ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ் டேங்க் கழுவ போகிறோம். வாங்க வாங்க கிட்டவா பேபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பீட்டா ஃபிஷ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். இதுக்கு ஒன்றும் பேர் வைக்கல, நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் நேம் முடிச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வீட்டில் மெயின் கலரு ஒன்று வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னும் பேர் வைக்கல, ஏன்னா நீங்கள் கூட வைங்க. ஏதோ பேர் கமெண்ட்டில் நல்லா அனுப்பிச்சுடுங்க. பாடாமுடி போல போட்டுருங்க. மீன் காமி மீன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் பேர் வைக்கல. நீங்கள் ஏதோ பேர் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அதுக்காக இந்த டேங்கை இப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு. இதுக்கு வேறு 10 ரூபா பிளட் வாம்ஸ்னு ஒரு ஃபுட்டு விற்கிறேன், அதெல்லாம் போட்டுருக்கேன். இது போடுற வேஸ்ட்டோட அது வேஸ்ட்டுலாம் நல்லா அதிகமாக இருக்குது. தண்ணி பாசி பிடிச்சிருக்குறா, தண்ணி கம்மி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாசி பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்குது. கேமராவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், அழுக்காக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், பாசி பிடிச்சிருக்கிறதுனால நம்ம இப்படி மேலே ஊற்றிட்டு அந்த பிளட் வார்ம்ஸ் போட்டோன்னு சொன்னதால அது வந்துடும். நம்மளுக்கு இந்த பாசி பிடிச்ச தண்ணி கொஞ்சம் தேவை, மீனி தண்ணியில் தேவையில்ல ஊற்றிடலாம். இப்போ வந்து அந்த பாசி பிடிச்ச தண்ணி இதில் இருக்குது. இதையும் ஒரு வாட்டி என்ன க்ளீன் பண்ணாலும் அழுக்காயிடுச்சு. அதனால நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை, பாசி நல்லா பிடிச்சி. சரி, நான் கட்டி கழுவலாம் வாங்க. கட்டி கழுவ நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம், நம்ம வெறும் கை தான், கை தப்பிச்சு தானே, வெறும் கை தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபைட்டருக்கு ஒரு பேர் வச்சிருந்தேன். இன்னும் நான் பேர் கூட வைக்கல. அது இல்லாமல் நான் தொட்டி செட்டப் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல் போட போகிறோம். தொட்டி கல் டைம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இதாக பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் தொட்டிலாம் ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ பீட்டா பிடிக்கிறோம். பாட்டு பொறுமையாக பிடிச்சி விட்டாச்சு. பாருங்க, பீட்டா விட்டாச்சு. இப்போ பாருங்கள் பீட்டா. இன்னும் நான் இந்த பீட்டாவுக்கு பேர் வைக்கணும். நீங்கள் எதோ பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.